சிஎஸ்கேல அசத்திக்கிட்டு இருக்க 17 வயசு பையன் இப்ப அடுத்ததா இந்தியன் டீமையே வழி நடத்த போறானா. ஐபிஎல்ல களமிறங்கின முதல் போட்டியிலிருந்தே பேட்டிங்ல ஜொலிச்சுட்டு வராரு மும்பையைச் சேர்ந்த 17 வயசே ஆன சிஎஸ்கே வீரர் ஆயுஷ் மாத்ரே. 6 மேட்ச்ல 206 ரன்கள் அடிச்சிருக்க ஆயுஷ் மாத்ரே எதிர்காலத்துல இந்திய டீம்ல நிச்சயம் தடம் பதிப்பாருன்னு அவரோட பேட்டிங்கை பார்த்து சூரியகுமார் யாதவ் போன்ற வீரர்களும் கிரிக்கெட் வர்ணனையாளர்களும் சொல்லிட்டு வராங்க. இது பிசிசிஐ செலக்ஷன் குழுவுக்கு கேட்டுச்சு போல. இங்கிலாந்து செல்லும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான 16 வீரர்கள் கொண்ட இந்திய அணியோட கேப்டனா ஆயுஷ் மாத்ரேவை நியமிச்சிருக்காங்க. இதை கேட்டு சிஎஸ்கேவும் மாத்ரேவை வாழ்த்தி போஸ்டரை ஷேர் பண்ண அது இப்போ வைரல். இவர் மட்டுமில்ல, 14 வயசு பையனா ராஜஸ்தான் டீமுக்காக அதிரடி ஆட்டத்துல கலக்கிட்டு வர வைபவ் சூரியவன்ஷிக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்களோட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 17 வயசே ஆன பிரணவ் ராகவேந்திராவுக்கும் இந்திய அண்டர் 19 டீம்ல இடம் கிடைச்சிருக்கு. சிஎஸ்கே ஒரு போஸ்ட் போட ஃபேன்ஸ்லாம் பழைய நினைவுகளை பார்த்து இப்ப நெகிழ்ந்துட்டு வராங்களாம். 2018 மே 22 இந்த நாளில் நடந்த ஐபிஎல் போட்டியை சிஎஸ்கே ஃபேன்ஸ்னால மறக்கவே முடியாது. மும்பை வான்கடையில் நடந்த ஐபிஎல் பிளே ஆஃப் போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ண ஹைதராபாத் டீம் 140 ரன் இலக்க நிர்ணயிக்கும். இதை சேஸ் பண்றதுக்குள்ள சிஎஸ்கே திக்கு முக்காடி போயிடும். குறிப்பா 62 ரன்னுக்கு 6 விக்கெட்டை இழந்து சிஎஸ்கே தடுமாறிட்டு இருந்தப்ப ஒற்றை நம்பிக்கையா ஜொலிச்சவர் டூப்ளசிஸ். தீபக் சகர் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் தர மனுஷன் கடைசி வர பொறுப்பா விளையாடி டீமை கரை சேர்ப்பாரு. இந்த போட்டி எப்பவுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நெருக்கமானது. ஏன், அந்த வருஷத்துல கோப்பை அடிக்கிறதுக்கே அந்த போட்டி ரொம்ப முக்கியமா காரணமா இருக்கும். இந்த வெற்றி நாளை குறிக்கிற விதமா ஃபேஃப் டூப்ளசி இருக்கிற போட்டோவோட சிஎஸ்கே ஒரு போஸ்ட் பகிர்ந்திருக்கு. அதுல அவங்க போட்டிருக்க வரிகள் தான் ஹைலைட்டே. இட்ஸ் நெவர் ஓவர் அன்டில் இட்ஸ் ஓவர் என்ற ஃபேமஸான வரியை போட்டு ஃபேன்ஸை பழைய நினைவுகள்ல மூழ்க அடிச்சிருக்கு சிஎஸ்கே. ஆர்சிபில இப்ப கன் பிளேயர் ஒருத்தர் என்ட்ரி கொடுத்திருக்காரு. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பஞ்சாப்ல பழைய பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப மறுபடியும் உள்ள வந்திருக்காங்க. ஐபிஎல்ல பெங்களூரு டீம் பிளே ஆஃப்குள்ள நுழைஞ்சிருக்க ஆர்சிபிக்கு தொடக்க பேட்டரா அதிரடியால அசத்திட்டு வராரு ஜேக்கப் பெத்தல். ஆனா வெஸ்ட் இண்டீஸ் தொடர்னால பெத்தல் பிளே ஆஃப்ல விளையாட மாட்டாருன்னு அறிவிக்கப்பட்டதால அவருக்கு பதிலா நியூசிலாந்தை சேர்ந்த அதிரடி தொடக்க வீரர் டிம் சைஃபர்ட்ட ஆர்சிபி ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. அப்படியே கட் பண்ணா ஐபிஎல் ஒத்தி வைக்கப்பட்டப்ப நாடு திரும்பின பஞ்சாப் வீரர் ஜாஸ் இங்கிலீஷ் ஸ்டோயினிஸ் திரும்பியும் டீம்ல சேர்ந்துட்டதா தகவல் வெளியாயிருக்கு. இது மட்டுமில்லாம ஆரோன் ஹார்டி ஜேமிசனும் டீம்ல சேர்ந்துட்டதனால ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்க பஞ்சாப் டீம் இப்ப பயங்கர ஸ்ட்ராங்கா ஆயிட்டதா கமெண்ட் வந்துட்டு இருக்கு. ஐபிஎல் டீமோட பிளே ஆஃப் சுற்றுக்கான இந்த டீம் இப்ப ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அத பத்தின ஒரு சுவாரஸ்ய தகவலும் கிடைச்சிருக்கு. டெல்லியை சாச்சது மூலமா 4வது டீமா பிளே ஆஃப்குள்ள நுழைஞ்சிருக்கு மும்பை இந்தியன்ஸ். குஜராத், பெங்களூரு, பஞ்சாப், மும்பை இந்த 4 டீமை வச்சு இவங்க தான் கப்புக்கு மல்லு கட்ட போறாங்கன்னு பிளே ஆஃப்கான போஸ்டரை